சட்டசபையிலேருந்து வெளியேறணுன்றது முன்பே திட்டமிட்டு தான் இப்படி பண்ணுறாரு. இது வந்து இவங்க பின்னாடி வந்து ஆர்எஸ்எஸ் இருக்காங்க, இது பின்னாடி ஒன்றிய அரசு இருக்காங்க. ஏன் அவர் முன்னாடியே கொடுத்தாங்க, முன்னாடியே கொடுத்து படித்தாருன்னு படித்த முதல்ல வந்தவொடனே எதிர்ப்பு கூட தெரிவிக்கலாம். ஆர்எஸ்எஸ்னுடைய ரவி, இவர் வந்து ஆளுநர் ரவி இல்லை, அரசியலமைப்புக்கு எதிரானது, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது, மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைக்கு எதிரானது. தான் உங்களுக்கு அதிகாரம். ரம்மியிலேருந்து ரம்மி விஷய தடையிலேருந்து பல்வேறு விஷயங்களுக்கு நீட்டு விலக்குலேருந்து பல்வேறு விஷயத்துக்கு ஒப்புதலே கொடுக்கல. ரொம்ப ஒரு நாகரிகமான விஷயம் இல்லையா சார்? ஒரு நாகரிகமான மனிதர்கள் செய்ய மாட்டாங்களே. 2 தடவை பாட்டு பாடல, அதனால் வந்து நான் வெளியே போகிறேன்றது என்ன? இன்றைக்கி என்ன ஒரு துரதிருஷ்டமான சூழ்நிலை, உச்ச நீதிமன்றத்தையும் வந்து ஒன்றிய அரசாங்கம் ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ராமர் கோயில் கட்டணும் தீர்ப்பு கொடுத்தவருக்கு வந்து எல்லாருக்குமே இது வரைக்கும் 4 நீதிபதிகள் தனித்தனி பதவி கொடுக்குறாங்க. இவங்க பெரும்பான்மையான இந்து மக்களுக்கு எதிரானவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் தமிழக அரசு சார்பாக ஒரு உரையை கொடுத்துருக்குறாங்க. இந்த தொடக்க உரையை வந்து ஆளுநர் அவர்கள் வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. முதல்ல நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து திட்டமிட்டு ஆளுநர் செய்யக்கூடிய செயல். இது அப்படின்னா வந்து அவர் முன் தயாரிப்போடு வந்து இந்த மாதிரி ஒரு சட்டசபையிலேருந்து வெளியேறணுன்றது முன்பே திட்டமிட்டு தான் இப்படி பண்ணுறாரு. இது வந்து இவங்க பின்னாடி வந்து ஆர்எஸ்எஸ் இருக்காங்க, இது பின்னாடி ஒன்றிய அரசு இருக்காங்க. அவங்க வந்து சட்டசபையை மதிக்கக்கூடாதுன்னு சட்டசபையில் எப்பயுமே ஒரு குளறுபடி ஏற்படுத்தி தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனையை எப்பயுமே உருவாக்கி வச்சுருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனுடைய விளைவாக தான் இந்த விஷயத்தை வந்து செஞ்சுருக்காங்க. இது முன்கூட்டியே திட்டமிட்ட ஒரு செயல். இந்த விஷயத்தை நீங்கள் திட்டமிட்ட செயல்னு சொல்கிறீங்க. ஆனால் இவர்கள் வந்து ஒரு உரையை வந்து ஆளுநர் அவர்களுக்கு முன்பே வழங்கி அவங்களோட ஆலோசனையெல்லாம் பெற்ற பிறகு தான் இந்த உரையை கொடுக்கணும். ஆளுநர் அவர்கள் வந்து இந்த உரைக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. ஒரு சில கோரிக்கைகள், உதாரணத்துக்கு தேசிய கீதம் வந்து இந்த சட்டப்பேரவை தொடங்குவதற்கு முன்பே தேசிய கீதம் பாடணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் வச்சுருந்தாங்க. ஆனால் தமிழக அரசு இதை செய்யலை. அதை மறுத்து தான் வந்து ஆளுநர் அவர்கள் வெளியேறியிருக்கிறாங்க. இது எப்படி நீங்கள் திட்டமிட்ட செயல்னு சொல்ல முடியும்? இல்லை, அவர் என்ன சொல்லியிருக்கேன்னா முன்பும் பின்பும்ன்றார். விஷயம் என்னென்னா ஒரு தடவை பாடினாலே போதும், தேசிய கீதத்துக்கு மதிப்பு கொடுத்தா போதும். அது வந்து உரை முடித்த பிறகு தமிழக அரசு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் முடித்த பிறகு ஆளுநர் தன்னுடைய உரையை முடித்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக அவங்க செய்ய தான் போகிறாங்க. இது ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையும் கூட. இவர் சும்மாவே சம்மந்தம் இல்லாமல் முன்பும் பின்பும் படிக்கணும், தேசிய கீதம்னா ஒரு சம்மந்தமே இல்லாமல் சாக்காக சொல்லி பயன்படுத்திருக்கக்கூடிய விஷயம். இது வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் ஏற்கனவே இங்கே என்ன எழுதியிருக்காங்களோ தமிழ்நாடு அரசனுடைய இன்றைக்கி சட்டசபை கூட்டத்தொடர் சம்மந்தமான விஷயங்களை அவர் கொடுத்தாச்சு. அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொடுத்து அவர் ஏற்கனவே பார்த்த பிறகு அவர் எதையுமே ஒழுங்காக பார்க்கல. அவரை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கத்தினுடைய விஷயங்கள் என்ன, ஒரு மாநில அரசாங்கம் இருக்குன்னா அந்த மாநில அரசாங்கம் செஞ்சிருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் பற்றிலாம் சொல்கிறது தான் செய்வாங்க. மாநில அரசாங்கத்தின் மீது விமர்சனம் இருக்கலாம், பல்வேறு கோரிக்கைகள் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கலாம், அது வேறு. ஆனால் ஒரு தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பெரும்பான்மையான ஒரு அரசு, அந்த அரசனுடைய உரை அப்படின்ற ஒரு விஷயங்களை நீங்கள் படிக்காமல் நீங்கள் மாறி பண்ணுறதுன்றது ஒரு திட்டமிடப்பட்ட செயல். இது தேசிய கீத சாக்கு சொல்கிறதுலாம் சும்மா சாக்கு தான். அவர் இன்னொரு விஷயம் கூட சொல்கிறார், அரசியல் அமைப்புக்கு பதவிக்கு எதிரானதான விஷயங்கள்லாம் அவங்க எழுதியிருக்காங்க. ஏன் அவர் முன்னாடியே கொடுத்தாங்க, முன்னாடியே கொடுத்து படித்தாருன்னு படித்த முதல்ல வந்தவொடனே எதிர்ப்பு கூட தெரிவிக்கலாம். உடனே தேசிய கீதம் பாடலை, அதனால தான் எதிர்ப்பு தெரிவிச்சு. அப்புறம் பின்னாடி போய் தான் ஆளுநருடைய இதுலேருந்து கொடுக்குறாங்க, அவர் இல்லத்துலேருந்து தான் செய்தி வெளியிட்டு போய் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த என்னென்னா தவறு செஞ்சாச்சு, இது ஏற்கனவே திட்டமிட பிளான், அதில் என்ன பேசணும்? இப்போ சும்மாவே சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாதான் நம்ம வந்து பொதுமக்கள் மத்தியில் ஏதோ சொல்ல முடியும். அப்போ இவர் என்ன பண்ண, ஏற்கனவே அறிக்கை கொடுத்தாச்சு. அந்த அறிக்கையை இவர் படிச்சுட்டு வந்து என்ன பண்ணணும், இவர் படிச்சுட்டு வந்தவர் வந்து அதில் பிரச்சனைக்குன்னா முன்கூட்டியே சொல்லலாம், உடன்பாடு இல்லைன்னு சொல்லலாம். தேசிய இதை பாடாதனால முன்பு பின்பு பாடாதனால நான் வெளியே போயிடுறேன்னு சொல்கிறார். அப்புறம் வெளியே போயிட்டு இந்த மாதிரி ஆளுநர் இல்லத்துலேருந்து அறிக்கைன்னு வெளியிடுறாங்க. இது எதுவுமே பார்த்த மாத்திரத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலை நடந்தும் அரசு சரியாக இயங்கலைன்ற மாதிரியும், ஆளுநர் ஏதோ எதிர்ப்பு நடவடிக்கை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மாதிரியும் அவர் வந்து எதிர்ப்பு தெரிவித்து வெளியே போகிறாரு. அரசாங்கத்தினுடைய கொள்கைகளுக்கு எதிராக நான் தான் குரல் கொடுக்குறேன், நான் தான் இவங்க அநியாயம் பண்ணுறதை தட்டி கேட்குறேன்ற மாதிரி ஒரு செய்கையை செய்கிறார். இது வந்து முழுக்க பார்த்த மாத்திரத்திலேயே ரொம்ப ஒரு நாகரிகமற்ற அநாகரிகமான செயலை ஒருத்தர் செய்யக்கூடாதுன்றதுக்கு இந்த ஆளுநர் RN ரவி என்பவர் உதாரணம். இவர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ரவி, இவர் வந்து ஆளுநர் ரவி இல்லை. தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இது வரைக்கும் முன்னாடி இருந்த ஆளுநர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, மன்னிப்பு கோரத்துக்கு அனுமதி கொடுப்பாங்க, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு கையெழுத்து போடுவாங்க, சட்டசபையில் கூப்பிட்டா வந்து நாகரிகமாக நடந்துட்டு போவாங்க, அவ்வளோதான். முதல்ல ஆளுநரே நாட்டுக்கு தேவை கிடையாது. ஆளுநர்ன்ற போஸ்ட்டே அபாலிஷ் பண்ணும். முதல்ல அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இருக்காங்க, குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாங்க. இப்போ என்னென்னா, இந்தியா முழுக்க பெரும்பான்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆட்சியை கலைப்பதற்கு
ஆளுநர் முகம் இங்கேருந்து கேரளா உட்பட, கேரளா கூட பக்கத்தில் பிரச்சனை தான் பண்ணிட்டு அவர் ரோட்டில் இறங்கி மாணவர்கிட்ட சண்டை கூப்பிட்றேன், நான் வந்திருக்கேன், உங்களால் என்ன பண்ண முடியும், போராட்டம் பண்ணுங்க பார்க்கலான்னு கேட்குறேன். இங்கே தமிழ்நாட்டில் ரோட்லேயே இறங்க முடியாது. ரோட்டில் இறங்கினா சும்மா விட மாட்டாங்க, போகிற இடங்கள்லாம் இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு தமிழ்நாடு முழுக்க இவர் திடீர்னு இவங்க டக்குன்னு நம்ம ஏதாவது ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கி ஏதாவது கோரிக்கை வச்சோன்னா திருப்பி காந்தின்னு இவங்க ஏதாவது பேசுவாங்க. திடீர்னு கேட்டால் ராமர் கோயிலுன்னுவாங்க, மசூதின்னுவாங்க, சம்மந்தமே இல்லாதெல்லாம் பேசுவாங்க. இவர் காந்தியை வேறு மாதிரி பேசுவார். தமிழ்நாடு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஒத்த காலம் நின்னார். பயங்கர கடுமையான எதிர்ப்பு வந்தது. காந்தி மூலமாக சுதந்திரம் கிடைக்கலன்னு பேசினார். இவரோட விஷயங்கள் என்னென்னா, தொடர்ந்து நாங்கள்லாம் ஃபீல்டே இருக்கிறோம், நாங்கள் வந்து எங்கேயும் வெளியே போயிடல, நாங்கள் தமிழ்நாட்டில் குழப்பம் உருவாக்கிட்டே இருக்கோம். ரேங்க் இருக்குது இதில். எந்த இந்தியாவில் எந்த ஆளுநர்கள் அந்த மாநில அரசுகளுக்கு எதிராக குழப்பம் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ற வச்சு அவங்களை பதவியில் நீடிப்பதற்குண்டான இல்லை அரசு சலுகைகளுக்கு வழங்குவதற்குண்டான விஷயங்களை பெறணும்னா நீ அந்த அரசை போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்காது. தமிழ்நாடு நடக்காதுன்னா அவங்க கடுமையாக எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் நிச்சயமாக 40 தொகுதி தோப்பாங்க. இவர் வந்து ஆளுநர் என்பவர் வந்து மதச்சார்புக்கு ஆளாகக்கூடாது, எந்த கட்சிக்கும் சார்பு இருக்கக்கூடாது, அது ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழான ஒரு பொறுப்பு. ஆனால் அப்படி அவர் நடந்துக்கல. அவர் ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாகவும் பிஜேபி அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி ஏதோ ஒரு போஸ்ட்டை வந்து இன்டைரக்டாக பிடிச்சிட்டு நாங்கள் ஆட்சியில் இருக்கோம், ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கு, 2 பேரும் சரிசமன்ற போக்க பார்க்குறாங்க. இன்றைக்கி நடந்தது இதே மாதிரி ஏற்கனவே கூட சட்டசபையில் வெளியே போயிருக்காரு. கடந்த ஆண்டு வெளியே இது வந்து புதுசாக நடக்கல. இவரோட நடவடிக்கை ஏன் திட்டமிடப்பட்ட விஷயம்னு சொல்கிறேன்னா, இவங்க உள்ள அஜெண்டா ஒன்று வச்சுருக்காங்க. எம்பி எலெக்ஷன் வருது. இப்போ நான் வந்து ஆளுநர் நிலையில் உட்காந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் படித்தேன்னு வச்சுக்கோங்க, மாநில அரசு முன்வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நான் படிச்சுட்டேன்னா, நான் மாநில அரசு விஷயங்களை சொல்கிறது நான் ஏற்றுக்கிட்ட மாதிரி ஆகிடுச்சுன்னா நம்ம அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா மாதிரி ஆகக்கூடாது. அதனால் நம்ம கலைஞ்சிட்டு வெளியே போவோம். இப்போ ஒரு மனதாக ஏற்றுக்கிறாங்க, ஒரு மனதாக பண்ணுறாங்க. அப்போ அவர்கள் இது போன்ற ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறதுன்றது அரசியலமைப்புக்கு எதிரானது, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிரானது, மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைக்கு எதிரானது. இது போன்ற போக்குகளுக்கு வந்து ஆளுநர் பதவியே முதல்ல எடுக்க தேவையில்லை. எதுக்கு இந்தியாவில் எல்லோரும் சேர்ந்து அமைச்சர் தேர்ந்தெடுக்கிறாங்க, முதல்வர் தேர்ந்தெடுக்கிறாங்க, எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறாங்க, எல்லோரும் பண்ண போகிறாங்க. ஆளுநர் பதவி இருந்து என்ன ஆக போகுது? அறிஞர் என்ன சொல்லாம மாதிரி ஆட்டுக்கு தாடி தேவையில்லை, நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லைன்னு சொல்கிறது தான் ரொம்ப சரியானது. இந்த மாதிரி நேரத்தில் ஆளுநர் பதவி என்பதே அபாலிஷ் பண்ணும், நீக்கம் பண்ணுன்ற கோரிக்கை தான் வந்து சரியான கோரிக்கையாக இருக்க முடியும். இப்போ எதிர்க்கட்சிகள் உட்பட கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உரை என்பது ஒரு உப்பு சப்பு இல்லாததாக இருக்குது, அதை இதற்காகவும் வந்து ஆளுநர் வந்து வெளியேறியிருக்கலாம், இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. பாஜக தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சாவக்கர்கள் வழி வந்தவர்கள், கோட்சே வழி வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அப்பாவு வந்து குறிப்பிடுறாரு. இந்த அவையில் வந்து அப்பாவு ஏன் இப்படி சொல்லணும், அநாகரிகமாக நடந்தது அப்பாவு தான், சபாநாயகர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படி சொல்லியிருக்கணும், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் சொன்ன பிறகு எழுந்து விஷயம் நடக்கல. அவர் பிரச்சனை பண்ண அவர் எழுந்து போகிற விஷயந்தான் இது வருது. அவர் முன்னாடியே பண்ண பிறகு இவங்க தானாக விமர்சனம் பண்ணி அவர் எழுந்து போகல. அவர் போகிற பிறகு அவர் எழுந்து நிற்கிறாருன்னு போது நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்கன்னு அவர் கமெண்ட் பண்ணுறாரு. ரெண்டுத்துக்கும் வந்து இது நடந்ததுனால இதை பேசுகிற விஷயன்றது நடக்குது. அப்படின்னா நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய சபையை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை அநாகரிகமாக நடத்துவீங்க, நான் காந்தியை பற்றி காந்தியை மோசமாக பேசுவீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் நாட்டில் சாவர்கரை பெருமையாக பேசுவீங்க, நீங்கள் அரசாங்கத்துக்கு எதிராகவே தொடர்ந்து நடந்துப்பீங்க. இப்போ அவர் பேசுனதை ஒரு செயலுக்கு இன்னொரு செயலை சரிசமமாக காட்டவே முடியாது. ஏன்னா இவரோட செயல் தான் அரசியலமைப்புக்கு எதிரானது, அநாகரிகமானது, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு எதிரானது. நம்மளும் அந்த வார்த்தைகளை தவிர்த்துருக்கலாம்ல, சபாநாயகரும் தவிர்த்துருக்கலாம்ல. சபாநாயகர் சொன்னதில் வந்து ஒரு விஷயம் இருக்குங்க. சபாநாயகர் வந்து சாவர்கர் மற்றதுன்னு பேசினா ஒரு அரசியல் ரீதியாக சொல்லிட்டாருன்னு வச்சுப்போம். சபாநாயகர் பொறுமையாக பண்ணியிருக்கணும், இதை பண்ணியிருக்கணும், 2 சரிசமமாக்காதீங்கன்ற. நான் என்னோட ஒரே விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு வேளை இவர் இப்படி இவர் பேசுனாலும் இவர் பேசக்கூடாது சொன்னால் அதுதான் அவங்க அந்த முயற்சி பண்ணுறாங்க. ஒரு விஷயம் இருக்குது, கத்தியில் அடித்து கொலை பண்ணவங்களுக்கும் நான் ஒரு கன்னத்தில் மெதுவாக அரைஞ்சதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ கொலை பண்ணது வேறு, கத்தியில் கன்னத்தில் தடது வேறு. இவரோட செயல்ன்றது இது விமர்சனம் சம்மந்தப்பட்டது, அவ்வளோதான். அவரோட செயல்ன்றது ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறது, ஒட்டுமொத்தமாக அவமானப்படுத்துறது, தமிழ்நாட்டில் போய் கலகமும் பிரச்சனையும் மாநில அரசுக்கு எதிராக உருவாக்க வேணும்னு நினைக்கிறது. இல்லாத ஒரு பதவியை அவரே முதல்வருக்கு ஈக்குவலாக, ஒரு முதலமைச்சருக்கு ஈக்குவலாக ஒரு பதவியாக இருப்பேன் நினச்சி செயல்படுது. 2மே சரிசமம் கிடையாது. அப்போ நான் ஒரு வேளை இல்லைங்க அப்பா பண்ணதும் தப்புங்க, கவர்னர் பண்ணது தப்புன்னா 2 சரிசமமாகிடும். அப்படி 2 ஒரே சராசரியில் சட்டி பார்க்க முடியாது. இவர் பேசினது இப்படி பேசிடக்கூடாது என்று சொன்னாலும் அவருடைய செய்கையின் காரணமாக தூண்டப்பட்ட விஷயமாக இதை பார்க்க முடியும். இப்போ ஆளுநர் உரை தவறு, அவர் உரை வந்து முழுக்க ஆளுநர் பண்ணியிருக்கக்கூடிய செயல்பாடு என்பது தவறு, வெளிநடப்பு தவறுன்றது தான் மொத்தமாக சேர்த்து நம்ம அணுக முடியும். அரசியலமைப்பு சட்டப்படி உட்பட்டு தான் நம்ம ஆளுநர், முதலமைச்சர் எல்லாருமே செயல்பட்டு வராங்க.
இப்போ ஆளுநர் அவர்கள் வந்து இது இந்த மாதிரி செஞ்சதற்கு வந்து சட்டத்திற்கு புறமானது, ஒரு சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுறாங்க, பலரும் சொல்கிறாங்க. ஒரு வழக்கறிஞராக இது எந்த அளவுக்கு உண்மை? ஆளுநர் அவர்கள் உரையை புறக்கணிச்சிருக்கிறாரு, இது எப்படி சட்டத்திற்கு எதிரானதாக இருக்கும்? நீங்கள் புறக்கணிக்கிறதுலாம் உங்களுக்கு அதிகாரம் இல்லை. புறக்கணிப்பதற்கு தனியான உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இவர் தனிப்பட்ட மூலமாக தான் நடவடிக்கை எடுக்கிறார். இப்போது இவர் ஆளுநர் வந்து பதவி தேர்ந்தெடுக்கப்பட்டதுலேருந்து 5 வருஷம் இவர் நீடிக்கலாம். குடியரசுத் தலைவர் இவங்களை நியமிப்பாங்க. இவர் இங்கே ஸ்டேட்டில் வந்தால் ஸ்டேட்டில் இவர் என்ன வேலை செய்யணும், அரசாங்கம் அமைச்சரவை கூட்டத்தில் எடுத்துக்கூடிய முடிவுகளுக்கு மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுப்பது தான். இவரை பொறுத்த வரைக்கும் ரம்மி விஷய தடையிலேருந்து பல்வேறு விஷயங்களுக்கு, நீட்டு விலக்குலேருந்து பல்வேறு விஷயத்துக்கு ஒப்புதலே கொடுக்கல. பல விஷயங்கள் கொடுக்காம வந்து உச்சநீதிமன்றத்துலேயும் வழக்குகள் நடக்குது. ஆளுநர் எப்படி நடந்துக்கணும்னு கூட சொல்கிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயங்களுக்கு தான் ஒப்புதல். அப்படின்னா பெரும்பான்மை மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயங்களுக்கே, மசோதாக்களுக்கே, சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் நடந்துக்கிறவர் தான் இவர். இப்போ அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னா, மாநில அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு ஆளுநரும் கூடுதலாக பக்கபலமாக இருந்து கொண்டு ஒரு அரசை நடத்த வேண்டும்ன்றதுக்கு தான் ஆளுநர் நியமிக்கிறாங்க. ஆளுநர் ஒரு மாநில அரசை எப்பயும் போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறது, அதுக்கு எதிராக செயல்படுவேன்னு சொல்கிறது, நீ எடுத்துகிட்டு வர எந்த மசோதாவும் நான் நிராகரிப்பேன்னு சொல்கிறது. ஒரு தடவை பண்ணலாம், 2வது தடவை பண்ணும்போது அவர் ஏற்றுக்கணும். விஷயம் என்னென்னா, முதல்ல எதுக்கு நீங்கள் நிராகரிக்கிறீங்க? நிராகரிப்பதுக்கு உண்டான காரணம் என்ன? ஆளுநருக்கு அந்த உரிமை இருக்குல்ல, எடுத்தவொடனே எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் ஒப்புதல் கொடுத்து. இல்லை, மொத்தம் எத்தனை நிராகரிப்பீங்க? நீங்கள் தொடர்ந்து நிராகரிப்பீங்களா? நான் 2வது தடவை கொடுத்து 2வது தடவை நிராகரிக்கிறீங்க. நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போகிறோம். 2வது நிராகரித்து உங்களுக்கு அதிகாரம் இருக்குதா? 2வது தடவை நிராகரிக்கணும்னா கூட நாங்கள் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். 2வது தடவை நிராகரிக்க முடியாது. ஆனால் ஆளுநர் தொடர்ந்து மாநில அரசாங்கம் எடுத்துகிட்டு வரக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும், பெரும்பான்மையான விஷயங்களுக்கு வந்து மசோதா ஒப்புதலை உடனே தரதில்லையா? அப்போது ஒரு காலதாமதம் அரசாங்கத்துக்கு. இப்போது ரம்மியில் எவ்வளோ பேர் இறந்து போனாங்க, எத்தனை இளைஞர்கள் தற்கொலை பண்ண, தூக்கு மாட்டிக்கிறாங்க, பண்ணுறாங்க, செத்து போனாங்க. ஒரு ஒப்புதல்னா உடனே கொடுக்க ரெடி இல்லை. இவர் யார் பக்கம் நிற்கிறாரு? ரம்மி நடத்துகிறவங்க பக்கமாக, அரசாங்கத்துக்கு பக்கமாக? அப்போ எல்லாமே ஒரு அரசாங்கம் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம வேணுன்ட்டே நம்ம நிற்கணும், குறுக்கால நிற்கணும். அதை செய்ய விட்டுறக்கூடாது. நம்ம தப்பித்தவரி ஒப்புதல் கொடுக்கக்கூடாதுன்னு பண்ணுற விஷயம் அரசியலமைப்புக்கு விரோதமானது தானே. உங்களுக்கு ஒரு உரை மாநில அரசாங்கத்தினுடைய நீங்கள் விஷயத்தை படிங்கன்னு சொன்னாங்க. முதல் கூட்டத்தொடரினுடைய உரையை படிங்கன்றாங்க. இந்த வருஷம் 2024 துவக்கம், பிப்ரவரி மாதத்தில் இருக்கும். ஒரு வருஷ ஆரம்பமே. அப்போ வருட முதல்லையே நான் திட்டமிட்டு ஒரு அரசாங்கத்தை நான் எதிர்ப்பேன், பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அமைச்சரவை சட்டசபையை நான் தூக்கி எறிவேன், நான் வேணுன்ட்டே வெளிநடப்பு செஞ்சேன். என்னங்க எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்வாங்க வழக்கமா? இந்தியாவுடைய தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் எதிர்கட்சிகள் தங்களுடைய அரசியலுடைய கோரிக்கைகளுக்காக மற்றதற்காக அரசாங்கம் இந்த உரைகளை எங்களுக்கு திருப்தி கிடையாது, தமிழ்நாடு அரசு முன்னெச்சரிக்கக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு திருப்தி கிடையாது, நாங்கள் வெளியேறுகிறோம் சொல்லி வந்து பேட்டி கொடுத்துட்டு வெளியே போவாங்க. நாங்கள் சட்டசபையில் எதிர்க்கிறோம், மறுக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆளுநர் வெளியேறினதாக வரலாறு கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் தனியாக வெளியேறலாம் போக மாட்டார். இந்த நடைமுறையை பிஜேபி ஒன்றிய அரசாங்கம் இந்தியா முழுக்க வந்த பிறகு தான் நடக்குது. இந்த ஆளுநர் வந்து ஆளை மாற்றுறது, பிடிக்கிறது, கூப்பிட்டு வச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு உடனே நேரம் கொடுக்காமல் பண்ணுறது, பல்வேறு விஷயங்களில் நின்று பண்ணுறதுன்னு இப்போ தான் நடக்குது. இது வந்து ஒரு ஜனநாயக அரசியலுக்கு, இந்தியாவில் வந்து ஜனநாயகம் நீடிக்கணும்னு நினைக்கிறவங்க, சமூக நீதி நீடிக்கணும்னு நினைக்கிறவங்க, சமத்துவம் நீடிக்கணும்னு நினைக்கிறவங்க, அரசியலமைப்பு சட்டத்தை அதுதான் முக்கியமான விஷயமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அப்படின்றவங்களுக்கு எல்லாமே ஆளுநருடைய செயல் எதிரானது. அப்போ அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அதிகாரத்தின்படி மாநில அரசனுடைய நடவடிக்கையில் நீங்கள் கூட நிற்பது தான், கூட நிற்கிறது, ஒப்புதல் கொடுப்பது, மற்றது அப்படின்ற விஷயங்கள் மட்டும் தான் உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. இது மாதிரி புறக்கணிக்கிறதுக்கு தனியாக ஏடா உடமாக பண்ணுறது, இதெல்லாம் அதிகம் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுறாங்க. இப்படி ஆளுநர் வந்தால் பிரச்சனை பண்ணோம், நாங்கள் எதிர்க்கிறோம், நாங்கள் கொள்கிறோம், தேசிய கீதத்தை இப்போ முன்னாடி பின்னாடி தேசிய கீதத்தை பாடணும், சரியானது. அதை பின்னாடி உரையை முடித்த பிறகு எல்லாம் எழுந்து நின்று பாடி மரியாதை கொடுக்க போகிறாங்க. இதான் வழக்கமான நடைமுறை இருக்குது. இதை ஒரு காரணமா? அதுவும் முன்னாடி பாடணும் பின்னாடி பாடணும், என்ன இது சொல்லும்போதே இது பார்த்த மார்த்தத்தில் எவ்வளோ ஒரு குழந்தை, ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு விஷயம். அது ரொம்ப ஒரு நாகரிகமான விஷயம் இல்லையே சார். ஒரு நாகரிகமான மனிதர் செய்ய மாட்டாங்களே. 2 தடவை பாட்டு பாடல அதனால் வந்து நான் வெளியே போகிறேன்றது என்னது இது? இப்போ பார்த்த மாத்திலே தப்பு இல்லையா? அப்புறம் அரசாங்கம்னா அவங்க நடவடிக்கை பாராட்டத்தான் செய்வாங்க. நாங்கள் இவ்வளோ பொருளாதாரத்தை நாங்கள் முன்னேறிக்கோம் சொல்லுவாங்க, மற்றதுன்னு சொல்லுவாங்க. மக்கள் எதிர்க்க போகிறாங்க, மக்கள் கேள்வி கேட்க போகிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் மக்களுடைய பிரதிநிதிலாம் கிடையாது. தவறு சரிக்கு அப்பால் பெரும்பான்மையால் மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க, ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க 5 வருஷம். அதுக்குள்ளே நாங்கள் போராடுறோம், நாங்கள் சண்டை போடுறோம், நாங்கள் எதிர்க்கிறோம், கோரிக்கை எங்களோட உரிமை. நாங்கள் தேர்ந்தெடுத்த மாநில அரசு உரிமை, ஒன்றிய அரசுடைய வழிகாட்டுதல் நீங்கள் எதிர்க்கிறதோ உடைக்கிறதோ செய்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. கேள்வி கேட்க நாங்கள் கொடுக்குறோம். ஒருவேளை அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா எலெக்ஷனில் பாராளுமன்ற எலெக்ஷனில்
அதுக்குண்டான விளைவை சந்திக்க போகிறாங்க. சட்டசபை தேர்தல் விளைவை சந்திக்க போகிறாங்க. நீங்கள் எதுக்கு நடுவில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களோட பிரதிநிதி நீங்கள் ஆளுநரே கிடையாது. இப்போ உச்சநீதிமன்றம் கடந்த முறை வந்து தமிழக அரசு கொண்டு போய் ஒரு இந்த மாதிரியான தொடர் பிரச்சனைகள் ஆளுநர் மேலே ஒரு கேஸாக வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த கேஸ்லையுமே வந்து முதல்வர் அவர்களும் ஆளுநர் அவர்களும் உட்காந்து ஒரு முடிவை கொண்டு வந்து மாநிலக்கான நலன்களை செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பையும் கொடுத்துருந்தாங்க. இப்போ மீண்டும் மீண்டும் ஆளுநர் அவர்கள் இப்படி செஞ்சுக்கிட்டே இதே மாதிரியான செயல்களை செஞ்சுக்கிட்டே வராங்க. இதற்கு தொடர்ச்சியாக செய்வதற்கான காரணம் என்ன? அவங்க என்ன பலனை எதிர்பார்க்குறாங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஆட்சிக்கு வரணும் தமிழ்நாட்டில். அதான் அவங்க அஜெண்டா. இங்கே வந்து பிஜேபி வரணும், இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்கணும். இங்கே வந்து இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது, மாநில உரிமைகள் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டு உரிமைகள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உரிமைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கணும். இதுதான் அவங்களுடைய முழு விருப்பம். அதனால் அவங்க ஒரு அஜெண்டா செட் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் தான் இங்கே நீடிக்கணும், ஆர்எஸ்எஸ் பின்னாடி கூட பிஜேபி தான் ஆட்சிக்கு வரணும். அப்போது இதுக்கு தடையாக இருப்பது இங்கே இருக்கக்கூடிய மாநில உரிமைகள் கோரக்கூடியவங்க இருக்காங்க, சமூக நீதி கோரக்கூடியவங்க இருக்காங்க. இவர்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தினா அப்போ ஆளுநர் மூலமாக தொடர் பிரச்சனையில் நம்ம ஈடுபடணுன்றது அவங்களோட நோக்கம். அதை திட்டமிட்டு தான் இவர் எப்பயுமே ஒரு கலவரம் இருக்கிற மாதிரி, எப்பயுமே பிரச்சனை இருக்கிற மாதிரி அந்த மாதிரி முயற்சிகளில் எடுக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாலும் இங்கே கால் வைக்க முடியல. அவங்களுக்கு சீட்டு பெறுவதுலேயும் பிரச்சனை இருக்குது, பெரும்பான்மையாளர்லேயும் பிரச்சனை இருக்குது, கட்சி நடத்துறதுலேயும் பிரச்சனை இருக்குது, கொள்கையில் ஏற்றுக்கொள்வது. இங்கே வந்து இதை பொறுத்த வரைக்கும் எல்லா மதத்துக்கும் சரிசமமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. பெரும்பான்மை தீர்மானிக்கிற மாதிரியான விஷயங்கள்ன்றது இங்கே வெளிப்படையாகவும் பண்ண முடியாது. இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் மறுக்கணும்னு முடிவு பண்ணால் அப்போ ஆளுநர் மூலமாக திசை திருப்பி தமிழ்நாட்டில் எப்படியாவது பிஜேபியை கொண்டு வரணும்னு விரும்புகிறேன். அது எலெக்ஷன் முன்னாடி, பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி எதாவது கலவரம் பண்ணோம், பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது சாத்தியக்கூறு கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் ரவி, ஆர்என் ரவியும் வெளியேறக்கூடிய சூழல் மட்டுமே உருவாகும். இப்போ விடுதலை சிறுத்தைகள் இந்த கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயத்தை கண்டித்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்காரு, அதனால் இவருக்கு வந்து சட்ட முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும்? இல்லை, இப்போ ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. இவர் ஆர்என் ரவிக்கு எதிராக வழக்கு நடக்குது. இப்போ மாநில அரசாங்கத்துடைய விஷயங்களை அப்படி மறுக்கக்கூடாதுன்னு சொல்கிற விஷயங்களும் அவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன ஒரு துரதிர்ஷ்டமான சூழ்னா, உச்சநீதிமன்றத்தையும் வந்து ஒன்றிய அரசாங்கம் ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ராமர் கோயில் கட்டணும் தீர்ப்பு கொடுத்தவருக்கு வந்து எல்லாருக்குமே இது வரைக்கும் 4 நீதிபதிகள் தனித்தனி பதவி கொடுக்குறாங்க. இப்போ எல்லாருமே நீங்கள் ஒரு ஒன்றிய அரசாங்கத்துக்கு நீங்கள் சாதகமாக இருந்தீங்கன்னா கவர்னராக மாறலாம், இல்லை பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆகலாம், ஒரு பதவியை பெறலான்ற நோக்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கும் ஒரு செக்கு வச்சிருக்கிறாங்க. அப்போன்ற சூழ்நிலை இது போன்ற பதவியில் நீடிக்கக்கூடாதுன்றதில் ஒன்றிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குன்னா மக்கள் போராட்டங்கள் மூலமாக தான் வெளியெடுக்க முடியும். எல்லாருமே எதுவும் பண்ண முடியாது. நீ விவசாயிகள் சட்டத்தை தூக்கி அடிக்க வச்சாங்க, மக்கள் காலி பண்ணாங்க. தொழிலாளர் சட்டங்களை மாற்றம் கொண்டு வருது, இன்றைக்கி நிறுத்தி தான் வச்சுருக்காங்க, ஒன்றும் கொண்டு வரல. இன்னைக்கு குற்றவியல் சட்டங்களில் கூட மாற்றங்கள் கொண்டு வந்தது இன்னும் அமலுக்கு கொண்டு வர வைக்காமல் இருக்காங்க. பிரச்சனைன்றது நீடிக்குது. இப்போ இன்னி கூட வந்து சிஏ பொதுவான சட்டம், பொது சிவில் சட்டன்றதை வந்து கொண்டு வர பார்க்குறாங்க. அதுலேயும் பிரச்சனைகள் நீடிக்குது, ஒன்றும் முடியல. இதெல்லாம் பொறுத்துக்கொள்ள முடியாது. அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும்னு நினைக்கிறாங்க சார். அவங்கள பொறுத்த வரைக்கும்னா ஒரே நாடு ஒரே கட்சி இதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஒரே மொழி, இது சாத்தியம் இல்லை. இந்தியா வந்து பன்மைத்துவத்துக்கானது. இங்கே எல்லா மொழிகளுக்கும் முக்கியத்துவம் இருக்கணும், எல்லா மதங்களுக்கும் முக்கியத்துவம் இருக்கணும், எல்லாருக்கும் எல்லா விதமான முக்கியத்துவமும் கிடைக்கணும். இந்த நாட்டில் வாழ்கிற இஸ்லாமியர்கள் இது ஏன் நாடுன்னு நினைக்கிறாங்க, இந்த நாட்டில் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் இது ஏன் நாடுன்னு நினைக்கிறாங்க, இந்த நாட்டில் வாழ்கிற இந்துக்களும் ஏன் நாடுன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம், ஆர்என் ரவி போன்றவருடைய சித்தாந்தம் என்னென்னா, தோற்ற மாயையில் இது ஏதோ இந்து மக்களுக்கு ஆதரவு மாதிரி ஒரு தோற்றம் காட்டப்படுது. நாங்கள் வந்து இந்து மக்களுடைய நலன் விரும்பிகள், நாங்கள் தான் வந்து உண்மையான சாவர்கர் தான் உண்மையான தேச சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர் அப்படிலாம் சொல்லப்படுறாங்க. உண்மை அது இல்லை. இவங்க பெரும்பான்மையான இந்து மக்களுக்கு எதிரானவர்கள். ஏன்னா இவங்க சொன்ன வேலை வாய்ப்புன்றது இன்றைக்கி நாட்டில் வந்து எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடையாது. வந்தால் அக்கௌண்ட்டில் 15 லட்சம் போடுவோன்னாங்க, கிடையாது. கல்வி இல்லை, வேலை இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதானியோட வருமானம் கொரோனா பீரியடில் 200 மடங்கு ஏறி போச்சு. அதானியோட வருமானம் நரேந்திர மோடியோட நண்பர் அவர். இப்போ இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குஜராத்தில் வந்து வெளிநாட்டு ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு கூட்டம் போடுறாங்க, இந்த முதலீட்டாளர்கள் கூட்டம். அதில் 4 நாள் வெஜிடேரியன் தான். இங்கே அவங்க வெளிநாட்டில் பொறுத்த வரைக்கும் அசைவம் தான் உணவு. ஆனால் இங்கே எதாவது சைவ நாடுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை காட்ட பார்க்குறாங்க. அப்போது பெரும்பான்மைத்துவத்துக்கு இந்து மக்களுடைய இந்து மக்களில் பெரும்பான்மை அசைவம் சாப்பிடுவாங்க. அப்போது பெரும்பான்மையான இந்துக்களுக்கு எதிரான ஒரு செயலை, வேலை, கல்வி, மருத்துவத்திலேருந்து எல்லாத்துக்கும் எதிரானவர்கள் இவர்கள். இவர்களுடைய நோக்கம் வந்து இஸ்லாமியர் சொல்கிறதும் கிறிஸ்துவர் சொல்கிறதும் திசை மாதிரி கை காட்டுறது தான். நீ அவனை பாரு, முஸ்லீம்ஸ் நிறைய பேர் இருக்கிறனால தான் அப்படி நடக்குது. முஸ்லீம் திருமணம் பண்ணுறதுனால இன்றைக்கி ஒரு கிறிஸ்துவர் இருக்கிற சர்ச் இருக்கிறனால தான் நமக்கு எல்லாம் போகுது.
இந்து கோயில் வந்துட்டா ராமர் கோயில் வந்துட்டா 3000 கோடி செலவு பண்ணீங்க வல்லபாய் பட்டேல், 1500 கோடி ராமர் கோயில் கட்டினீங்க, எல்லாம் பண்ணீங்க. கல்விக்கு என்ன பண்ணீங்க? மருத்துவத்துக்கு எத்தனை காலேஜ் திறந்தீங்க? எத்தனை பல்கலைக்கழகம் திறந்தீங்க? எத்தனை மருத்துவமனை நல்ல எய்ம்ஸ் இன்னைக்கு மதுரையில் வரல? எத்தனை நீங்கள் திறக்கிறீங்க? எத்தனை கல்லூரி, அரசு கல்லூரி, அரசு பள்ளி உங்களுடைய ஆட்சியில் துவங்கப்பட்டது? பெரும்பான்மை மூடிட்டு தான் வரீங்க, இல்லை தனியார் மையத்துக்கு ஒப்படைக்கிறீங்க. அப்போ பெரும்பான்மையான இந்து மக்களுக்கு, பிறப்பால் இந்துவாக பிறந்தவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் ரவி, ஆர்என் ரவி இந்த ஒன்றிய அரசு எதிரானது. அப்போ இதெல்லாம் பேக்ரவுண்டாக வச்சுக்கிட்டு தான் இந்த மாநில அரசில் நீ இன்றைக்கி என்ன தான் சொன்னாலும் மருத்துவ வசதின்னு தமிழ்நாட்டிலாம் சார் ஓரளவுக்கு. இன்றைக்கி பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்டு பல மாநிலங்கள்லேருந்து வராங்கன்னா நம்ம ஜிஹெச் ஸ்டான்லிக்கு தான் வராங்க. இங்கே மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கல்வியில் வந்து பிரதானமான இடம் வந்து கேரளா. மருத்துவத்தில் இருக்கிறதுலே போரஸ்ட்டு மாநிலம் பார்த்தீங்கன்னா யூபி தான். நமக்கு வந்து ₹1 எத்தனை பைசா கொடுக்குறாங்க, யூபிக்கு எத்தனை பைசா கொடுக்குறாங்க, பல வித்தியாசம் இருக்குது. நம்ம கட்டுற ஜிஎஸ்டி வரி பணம், நேரடி வரி பணம் ஜாஸ்தி. குஜராத்துக்கு கொடுக்குறதும் யூபி கொடுக்குறதும் ரொம்ப ஜாஸ்தி, பல மடங்கு அவங்களுக்கு உயர்த்தி தராங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு செயல் திட்டம் இருக்குது. இந்த செயல் திட்டம் என்னென்னா, நான் வந்து அதானியை வளர்த்து விடுவேன், நான் அம்பானியை வளர்த்து விடுவேன், அவனெல்லாம் வளர்த்து விட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2500 கோடி மேலே அவனுக்கு டொனேஷன் வந்திருக்கு பிஜேபி. இவங்க இந்தியாவில்னா எப்பயும் கலவரத்தை வச்சுப்பேன். உனக்கு தேவையானதை கொடுக்க மாட்டேன், உனக்கு என்ன தேவையோ அதை நான் தரப்பார மாட்டேன். கார்பரேட் வளர்ச்சியை பார்த்துட்டு இருப்பேன். நீ எதாவது கேட்டனா டக்குன்னு ராமர் கோயில் கட்டணுன்னுவேன். நீ எதாவது கேட்டனா முஸ்லீம் இங்கே இப்போ கோயிலை கட்டி இடிச்சிட்டாண்டா, 1500 இந்த பிரச்சனை இருக்குது, உடனே வா ஞானவாபி டக்குன்னு இப்போ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிடுவேன். இல்லையா எல்லாருமே சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய பிள்ளையார் சதுர்த்தியிலேருந்து எல்லாத்தையும் கொண்டாடலாம் வான்னு கூப்பிடுவேன். என்னென்னா மக்கள் வந்து அவர்களுக்கு பிடித்த அன்பான ராமனை தான் விரும்புகிறாங்க. இவங்க கொண்டு வந்த குழந்தை ராமனை தனியாக விரும்பலை. இது வந்து மதவெறி சாயலோடு கொண்டு வரக்கூடிய ராமன். ஜனங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நார்மலாக எங்களுக்கு தேவை அன்பான ராமன். நாங்கள் விரும்புகிற ராமனை நாங்கள் கும்பிட்டுக்கிறோம். எங்கள் வீட்டில் இருக்க ஃபோட்டோவில் கும்பிட்றோம் சார். ஒரு அரசியலாக்கி ஒரு கோயில் அடிச்சு இதெல்லாம் விரும்பல. அப்போது இவரோட சித்தாந்தன்றது இது வேறு. இவரோட சித்தாந்தன்றது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு எதிரானது, இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது, சாதாரண இந்த வர்ணாசிரம கொள்கையோடு உட்பட்டவர். இப்போ இவர்களை போன்றவர்கள் தீங்கானவர்கள், இந்த சொசைட்டிக்கு, இந்த சமூகத்துக்கு, இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு வேண்டப்படாதவர். இது போன்று இருக்கிறவர்களுக்கு அப்புறப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக அந்த பாராளுமன்ற தேர்தலில் விட கொடுப்பாங்க. ஓகே சார், முடிச்சுக்கலாம். தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.